வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்திய வானிலை மையம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு அந்தமான் கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை 5:30 மணிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தெளிவாக தெரியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த தாழ்வு பகுதி புதிய மழை அலைகளை தூண்டும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை மையம் கணித்துள்ளது. அதன் பிறகு 27ஆம் தேதி புயலாக மாற வாய்ப்புள்ளது. இந்த புயலுக்கு தாய்லாந்து பரிந்துரைத்த மொண்டா என்று பெயரிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் இந்த புயல் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களை பாதிக்கலாம். புயலின் வலு மற்றும் பாதிப்புகளை தொடர்ந்து கண்காணிக்கிறது இந்திய வானிலை மையம். புயலின் வலு மற்றும் பாதிப்புகளை தொடர்ந்து கண்காணிக்கிறது. தென்னிந்தியாவில் பருவமழை தீவிரமடைந்து வரும் நேரத்தில் இந்த புயல் மழை அளவை மேலும் அதிகரிக்கும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில், நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் மக்கள் மழைக்கால விழிப்புணர்வுடன் இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை பகுதிகளில் வெள்ள அச்சுறுத்தல் உள்ளதால் உள்ளூர் நிர்வாகம் தயாராக இருக்க வேண்டும். அக்டோபர் 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது கனமழைக்கான எச்சரிக்கை. மேலும் வானிலை ஆய்வு மையம் புயல் உருவாகும் சாத்தியத்தை கண்காணித்து தினசரி அறிக்கைகளை வெளியிட்டு வருவதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.